ஹாய்! இன்னைக்கு பூரிக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பூரிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையானது கொண்டைக்கடலை, பட்டாணி ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கிறோம். அது கூட உருளைக்கிழங்கு சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெந்துட்டு அப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம தண்ணி வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே இது கூட ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். இந்த எண்ணெயில் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் ஓகே. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இதுக்கப்புறம் நான் ஒரு பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம காரத்துக்கு தகுந்த தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு பச்சை மிளகா தான் காரம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. வெங்காயம் இப்போ ஒரு கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போ 3/4 பதம் வெந்த அப்புறமா தக்காளி ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரணும். இது கூட நான் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த விழுதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த 3ம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விடணும். இதுக்கிடையில் நம்ம உருளைக்கிழங்க தனியாக மசிச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கி இதோட சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போது நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சு வரைக்கணும். இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும் உருளைக்கிழங்கு. அப்போ தான் இந்த மசாலாவுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு கூட இந்த மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கிடையில் வேக வச்சுருந்த கொட்டை, பட்டாணி இது ரெண்டுத்தையுமே நம்ம இதோட சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் தேவையான அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட் உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு நல்லா தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி பதத்தில் வர்றதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மேலே கிரேவி பதம் வர்றதுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி ஆட்டி இதோட சேர்த்துக்க போகிறேன். இப்போது பொட்டுக்கடலை மிக்சியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நல்லா இந்த மசாலா கொதித்து வரப்போ இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவு கொதித்து வரப்போ இந்த பொட்டுக்கடலை அரைச்சதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போது லாஸ்ட்டாக நல்லா கொதித்து வரப்போ கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்தாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திரும்பவும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.